இவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் எளிதாக சந்திக்கலாம். ஏன் இத்தனை முஸ்தீபுகள், ஏன் இத்தனை முன்னெடுப்புகள்? காரணம் வேறு ஒன்றுமல்ல, இதற்கு முன்னால் நமக்கு இருந்த எதிரிகள், இதற்கு முன்னால் தேர்தல் களத்திலே நம்ம எதிர்த்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் அல்ல, இவ்வளவு அல்ல. தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது, தேர்தல் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று நாம் பூத் ஸ்லிப் வைத்திருந்தோம். ஆணையம் ஒழுங்காக இருந்தது, ஆணையாளர் ஒழுங்காக இருந்தார். தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற எதிர்க்கட்சிக்காரன் குளறுபடி சவான் கள்ள ஓட்டு போடுவான் என்று கவனமாக இருந்தோம். இப்போது எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு நாம் ஒழுங்காக இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் திருடனாக மாறிவிட்ட காரணத்தினால் இந்த ஓராண்டு காலம் இவ்வளவு முஸ்தீபு. தேர்தல் அறிவித்ததற்கு பிறகுதான் தேர்தலை பார்ப்போம். வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திற்கு பிறகுதான் தேர்தல் சூடு பிடிக்கும். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் இல்லை, தேர்தல் ஆணையம் திருடவில்லை. ஆனால் இன்றைக்கு யார் நியாயமாக இருக்க வேண்டுமோ அங்கே திருடர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நாம் அந்த திருடர்களை பாதுகாப்பதற்காக இத்தனை கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருடர்களுக்கு தலைமை தாங்கிற தலைவர் திருடர்கள் யார்? அமித்ஷா, மோடி என்கின்ற பெருந்திருடர். இந்த பெருந்திருடர்களுக்கு முன்னால் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆரை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் திருடன் என திமுக எம்பி ஆர் ராசா பேசியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.